வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இப்படி தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நிகழ்ந்த பல்வேறு விதமான நிகழ்வுகளை தலைப்புச் செய்திகளாக பார்த்தோம். இந்த நிலையில மாவட்ட அளவிலான நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, அது மாநில அளவிலும் பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஊத்துக்கோட்டை அப்படிங்கிற அந்த பகுதியில் அருகே இருக்கக்கூடிய கண்ணன் கோட்டை, தேர்வாய் கண்டிகை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய 2 ஏரிகள், அந்த 2 ஏரிகளை இணைத்து ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கணும் அப்படின்னு தமிழக அரசு 2011 திட்டம் தீட்டினார்கள். அந்த தடுப்பணையினுடைய அந்த நீர்த்தேக்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் அங்கிருந்து அந்த நீர்த்தேக்கத்தை செய்து அந்த தண்ணீரை சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக என்று திட்டம் தீட்டப்பட்டது. அதற்காக மதிப்பீடு செய்யப்பட்டு 330 கோடி ரூபாய் அப்படின்னு ஒதுக்கீடும் செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த திட்டம் ஒரு நல்ல திட்டமாக பார்க்கப்படுகிற ஒரு சூழல்ல சமூக ஆர்வலர்களும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, குறிப்பாக விவசாயிகள் இந்த திட்டத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காரணம், இந்த தடுப்பணை கட்டுவதற்கு, இந்த நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக எடுக்கப்பட்ட பகுதி 1495 ஏக்கர் நிலப்பகுதி. அதில் இருக்கக்கூடிய பாதிக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்களாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்ற விவசாயிகளும் அவர்களுக்கு உறுதுணையாக பல்வேறு சமூக அமைப்புகளும் குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்க, தற்போது நல்ல மழை பெய்தது, இதன் மூலமாக விவசாயம் செழித்து அங்கங்கே இருந்தது அப்படின்னு நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்தோம். அதே ஒரு நிலையில அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்க விவசாயம் செய்து வந்த அந்த இளங்கலையும் பாத்தீங்கன்னா கையகப்படுத்தப்பட்டதுல பொக்லிங் இயந்திரம் மூலமாக கையகப்படுத்தும் முயற்சியில சம்பா சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களும் பாத்தீங்கன்னா சேதப்படுத்தப்பட்டதாக செய்தி வந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மனநிலை என்ன, அரசு எதற்காக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேச இருக்கிறோம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி. இது பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவைக்காக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கண்ணன் கோட்டை, தேர்வாய் கண்டிகை ஆகிய கிராமங்களில் உள்ள 2 ஏரிகளை இணைத்து 330 கோடி ரூபாய் செலவில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்க கடந்த 24/6/2012 அன்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்படும் கிருஷ்ணா தண்ணீர் பூண்டி ஏரிக்கும் கண்ணன்கோட்டை ஏரிக்கும் செல்கிறது. இந்த நிலையில் கண்ணன்கோட்டை ஏரியை சுற்றியுள்ள நிலங்களை கையகப்படுத்தி சுமார் 1 TMC தண்ணீரை சேமிக்கும் விதமாக அங்கு நீர்த்தேக்கம் அமைக்கும் பணியை அரசு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்காக 330 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் நிலம் விற்பவர்களுக்கு 160 கோடியும் மீதமுள்ள 170 கோடியில் கால்வாய் பணிகளும் நடைபெற்று வந்தது. 1394 ஏக்கரில் அமைக்கப்படும் அணைக்காக 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் அழித்து நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமின்றி தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களின் தேவைகளுக்காக புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதே நேரம் அந்த திட்டம் மக்களின் வாழ்வாதாரத்தை அழித்து தொடங்கப்படக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. வளர்ச்சிக்காக ஒரு சில திட்டங்கள், அந்த திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் மக்களையே சென்றடைந்து குறிப்பாக விவசாயிகளை சென்றடையக்கூடாது என்பதை பற்றிதான் இன்றைய உள்ளது பேச காத்திருக்கிறோம். இதற்காக சேலம் அரங்கத்திலிருந்து நமது பொன்னேரியினுடைய முன்னாள் எம்எல்ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு AS கண்ணன் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய காத்திருக்கிறார். எமது செய்தியாளர் பாலாஜி அங்கிருந்து கள நிலவரம், விவசாயிகளுடைய மனநிலை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பதிவு செய்ய காத்திருக்கிறார். இது பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை தற்போது நாம் பார்க்கலாம். பூண்டி நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரை இது உயரம் 35 அடி இருக்கக்கூடியது. இதனுடைய மொத்த கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா 3231 மில்லியன் கன அடி இருக்கக்கூடியது இந்த பூண்டி நீர்த்தேக்கம். இதுல புதிய நீர்த்தேக்கம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் கோட்டை, தேர்வாய் கண்டிகை அந்த ஏரிகளை இணைத்து நீர்த்தேக்கம் கட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு முடிவு.
திட்ட மதிப்பீடு 2011ஆம் ஆண்டு இது முடிவு செய்யப்பட்டது. இந்த நீர்த்தேக்கத்தினுடைய பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 1495 ஏக்கர் நிலப்பரப்பு இதற்கு தேவைப்படுகிறது. இதுல புறம்போக்கம் பார்த்தா 633 ஏக்கர். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறதில்ல. விவசாய பட்டா நிலங்கள் பார்த்தோம்னா 807 ஏக்கர் விவசாய பட்டா நிலங்கள் இருக்கிறது. வனத்துறை நிலம் பார்த்தோம்னா 55 ஏக்கர் இருக்கிறது. இந்த ப்ராஜெக்டை இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்காக முதல் கட்ட நிதி ஒதுக்கீடு 90 கோடி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தற்போதைய புள்ளி விவரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நமது செய்தியாளர் பாலாஜி பேசணும். பாலாஜி, அந்த பகுதி குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் அந்த கும்மிடிப்பூட்டி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணன் கோட்டை அப்படிங்கிற பகுதி தான் அதிக அளவுல விளைநிலங்களை கையப்படுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சியை மேற்கொள்ளப்படுது நாம பாக்குறோம். இந்த நிலையில அந்த கண்ணன் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் தற்போது எந்த ஒரு நிலையில இருக்கிறது? ஏன்னா விவசாய நிலங்கள் தற்போது மழை பெஞ்சதுனால நிறைய விவசாயிகள் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. சம்பா சாகுபடி பயிரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்தது. இந்த நிலையில அங்க ஒரு போகமா 2 போகமா எவ்வளவு விளையக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கிறது? அதை பற்றி ஒரு முழு விவரம் சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்ட்ரூ, தற்போது இந்த கண்ணன் கோட்டை பகுதியில் அமைக்கப்பட இருக்கிற நீர்த்தேக்கம் 1485 அளவில் பரப்பளவில் இந்த நீர்த்தேக்கம் அமைக்க இருக்கிறாங்க. முக்கியமாக ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா நதி நீர் ஆண்டுக்கு 12 டிஎம்சி தண்ணீர் நம்ம ஒப்பந்தம் மூலம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் 11 டிஎம்சி தண்ணி மட்டுமே இங்கில் உள்ள பூண்டி மற்றும் புழல் சோழவரம் போன்ற ஏரிகளை தேக்கி வைக்க முடியும். மேலும் 1 டிஎம்சி தண்ணீர் வீணாக போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த கண்ணன் கோட்டையில் ஏரியில் சுற்றி உள்ள அனைத்து ஏரிகளும் ஒன்றாக சேர்ந்து அமைத்து இந்த ஏரியை நீர்த்தேக்கத்தை உருவாக்குவோம் என்று தெரிவித்திருக்காங்க. இதில் முக்கியமாக 750க்கும் மேற்பட்ட பட்டா விவசாய நிலங்கள் தற்போது பயிர் செய்து கொண்டு வருகிற நிலங்கள் தற்போது கையகப்படுத்த நிலைமையில ஈடுபட்டு வராங்க. இதில் 330 கோடி கொண்ட இந்த ப்ராஜெக்ட்ல 90.67 கோடி விவசாயிகளுக்கு அரசாங்கம் அளிப்பதாகவும் அந்த 90.67 கோடி விவசாயிகள் அந்த நிலத்துக்கான பணம் கொடுக்கப்படுது. அதுல 41.52 கோடி தற்போது கொடுத்து விட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பதனால் அவர்கள் நிலத்தை படிப்படியாக கைப்பற்றுவதாக நம்மளுக்கு அரசு தரப்பில் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது குறித்து பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ சவுந்தரராஜன் நம்மிடம் இருக்கிறார். அவருடன் கேட்போம். சார், இப்போ நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. இந்த பிரச்சனை, இந்த கந்தன் கோட்டையில நீர்த்தேக்கம் வர பிரச்சனையில நீங்க தலைமை தாங்கி இந்த மக்களுக்கோசம் போராடி வரீங்க. இந்த மக்களோட கோரிக்கைகள் என்ன? இங்க நீர்த்தேக்கம் வரதுனால என்ன பிரச்சனை, அல்லது வந்தா இந்த விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பூர்த்திகளை செய்து வரணும்ன்றது உங்க நோக்கங்களா இருக்கு சார் சொல்லுங்க. கண்ணன் கோட்டை என்பது உள்ளடங்கி இருக்கிற ஒரு சிற்றூர். அங்கே 2 ஏரிகள் இருக்கிறது. அந்த ஏரி பாசனத்திலே அங்கே நிலங்களிலே பயிர் செய்து கொண்டு வாழ்கிறார் மக்கள். அந்த ஏரிகளை இணைத்து ஒரு நீர்த்தேக்கம் உண்டாக்கி சென்னைக்கு குடிநீர் ஏற்பாடு என்பது அரசாங்கம் அறிவித்தது. சட்டமன்றத்தில் அறிவிக்கிற போது நானும் சட்டமன்றத்தில் இருந்தேன். இந்த அறிவிப்பு செய்கிற போதே இப்படி ஒரு 800 ஏக்கர் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்றெல்லாம் அரசாங்கம் சேர்த்து சொல்லவில்லை. எந்த பாதிப்பும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கிற ஏரியிலே நாங்கள் கூடுதல் நீர்த்தேக்க போகிறோம் என்றுதான் முதலமைச்சர் அறிவித்தார். ஆனால் செயல்பாட்டுக்கு வருகிற போது இப்போது முப்போகம் விளையக்கூடிய நன்செய் நிலங்கள் கிட்டத்தட்ட 800 ஏக்கர் நிலங்களை அரசாங்கம் எடுக்கிறது. அரசுக்கு சொந்தமான இன்னொரு 800-900 ஏக்கர் புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன. இந்த ரெண்டும் சேர்த்து 1845 ஏக்கர் இதற்கு தேவை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசு எடுக்கிற நிலத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகட்டும், ஆனால் விவசாயிகள் பயன்படுத்துகிற இடத்தை எடுக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். காரணம், அவருடைய வாழ்க்கை பிடுங்கி போட்ட கீரை செடியை போல் வதங்கி வாடி போகும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவர்களுக்கு எந்த இதுவும் வராது. 1. 2, ஒரு திட்டத்தை கொண்டு வருகிற போது அந்த திட்டத்திற்கு மாற்று ஏற்பாடே இல்லை என்றால் அது வேறு. ஆனால் இங்கே மாற்று ஏற்பாடுகள் உண்டு. இந்த 800 ஏக்கர் எடுத்து அதனால் அந்த கொள்ளளவுக்கு என்ன தண்ணீர் கொள்ளளவு செய்ய முடியுமோ அதை விட அதிகமான தண்ணீரை அந்த 2 ஏரிகளிலும், ராஜன் ஏரியிலும் தேர்வாய்க்கண்டிகை ஏரியிலும் 1 மீட்டர் ஆழப்படுத்தினால் போதும். சோழவரத்தில் 1 மீட்டர், பூண்டியில் 1 மீட்டர், புழலில் 1 மீட்டர், செம்பரம்பாக்கத்தில் 1 மீட்டர் ஆழப்படுத்துவதற்கு இந்த 330 கோடி 400 கோடி சொல்லுவதிலே சில கோடியை செலவழித்தாலே 1 டிஎம்சி அல்ல, கிட்டத்தட்ட 4-5 டிஎம்சி கூடுதலாக சேமிக்க முடியும். அரசு அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டுமே தவிர ஏற்கனவே இருப்பவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. 2வது, இது குறித்து ஒரு சட்டம் இருக்கிறது. இப்படி திட்டங்களுக்கு நிலம் தேவை என்றால் எதை எடுக்கலாம் எடுக்கக்கூடாது என்று ஒரு சட்டம், வெள்ளைக்காரன் போட்ட சட்டம் 1894. அந்த சட்டத்தை மாற்றி கடந்த ஆண்டு ஒரு சட்டம் வந்துவிட்டது. அது ஜனவரி 2014 அமலில் இருக்கிறது. அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு இதுவரை பொருந்தாது என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுவது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. அந்த சட்டப்படி இவர் இந்த நஞ்சை நிலத்தை எடுக்கவே கூடாது. அப்படியே எடுக்க வேண்டும் என்றாலும் அங்கு வாழுகிற மக்களில் 80% பேர் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தான் எடுக்க முடியும்.
அதுக்கு பிறகு சந்தை நிலவர விலையில் 4 மடங்கு பணத்தை கொடுக்க வேண்டும். பணத்தை கையில் கொடுத்த பிறகுதான் நிலத்தில் அரசாங்கம் கால் வைக்கவே முடியும். இதெல்லாம் சட்டத்தில் இருக்கிறது. இது எதையுமே அவர்கள் பின்பற்றவில்லை. இந்த சட்டம் வருவதற்கு முன்பே நாங்கள் திட்டத்தை தொடங்கிவிட்டோம் என்று சொல்வதெல்லாம் ஏற்கத்தக்கதுமல்ல. நாங்கள் ஏற்கொள்ள போவதும் இல்லை. இதற்கிடையிலே ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்கிலே இவர்களுக்கு 4 மடங்கு நஷ்டஈடு வழங்கி நீங்கள் நிலத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் சொன்னது. நாங்கள் அதுக்கு மேல்முறையீடு செய்ய போகிறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்ப்பு வந்த அடுத்த நாள், இன்று தீர்ப்பு வருகிறது, அடுத்த நாள் விடியற்காலை 6 மணிக்கெல்லாம் பொக்லைனை ஜேசிபியை கொண்டு போய் கலெக்டர் அந்த நிலத்திலே இறங்குகிறார். பயிர் விளைந்து கொண்டிருக்கிறது, கதிர் முற்றி இருக்கிறது, அந்த இடத்திலே போய் இறங்குகிறார். ஒரு செருப்பு போட்டு கூட ஒருவன் வயலில் இறங்க மாட்டான். ஆனால் இவ்வளவு பெரிய அநியாயத்தை அவர்கள் செய்தார்கள். இது கலெக்டர் செய்த அத்துமீறல். இவருக்கு அந்த நிலத்தின் மீது எந்த உரிமையும் கிடையாது. ஒன்று, நீதிமன்ற தீர்ப்பு அவர் கையில் கிடையாது, எங்கள் கையிலும் கிடையாது. அது வர வேண்டும். ஒன்று. 2, நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு எங்களுக்கு மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு தர வேண்டும். இது ரெண்டுமே தராமல் நிலத்தில் உடனடியாக சென்று ஆக்கிரமிப்பு செய்தார்கள். ஆகவே பயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அவர்களுடைய உழைப்பும் செய்த செலவும் வீணாகி போயிருக்கிறது. ஆக உடனடியாக அதற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். இந்த விளைநிலங்களில், நஞ்சை நிலங்களில் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற பணியை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய உடனடி கோரிக்கை. நிறுத்திய பிறகு அரசாங்கத்துக்கு இது குறித்து தெரிவித்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி கலெக்டர் மேல் முறையீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலெக்டர் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். பிரச்சனை என்னவென்றால், அந்த நிலத்தை எடுக்காமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நிலத்தை எடுக்காமல் இருப்பதன் மூலம் நாங்கள் விளைநிலத்தை எடுக்கவில்லை என்று திரும்ப திரும்ப முன்னாள் முதலமைச்சர் சட்டசபையில சொல்லியிருக்கிறார். விளைநிலங்களை எடுக்க மாட்டோம், நஞ்ச நிலத்தை எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். கேஸ் பைப்பு கோயம்புத்தூர்ல, கொச்சின்ல இருந்து பெங்களூருக்கு போகும்போது சில விளைநிலங்களில் அந்த பைப்பு போகிறது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடை விதித்த அரசு இந்த அரசு. அதற்கு ஒரு நீதிமன்றம் போய் அவர்கள் ஆர்டர் போட்டார். அது வேறு. அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற அரசு கண்ணன்கோட்டை மக்களுக்கு மட்டும் என்ன பாவம் செய்தார்கள்? ஏன் இந்த அநீதி அவர்களுக்கு இழைக்கப்படுகிறது? ஆகவே வாய்ப்பு, மாற்று ஏற்பாடுகள் இருக்கும் ஒரு தருணத்தில் கண்ணன்கோட்டையில இருக்கிற ஏழை எளிய மக்கள், 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வைத்திருக்கிற சிறு விவசாயிகள், புறம்போக்கில் பயிர் செய்யக்கூடிய நிலமற்ற ஏழை விவசாயிகள், அந்த நிலத்தை சார்ந்திருக்கிற கூலி விவசாயிகள், அங்கு இருக்கக்கூடிய கைவினைஞர்கள், அத்தனை பேரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். ஆகவே அரசாங்கம் உடனடியாக அந்த நில எடுப்பை நிறுத்த வேண்டும், கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது இப்ப தற்போது நீங்க சொல்றீங்க கைவிட வேண்டும், அந்த நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, எங்களுக்கு 4 மடங்கு பணம் கொடுத்தாலும் வேண்டாம், விவசாய நிலம் வேணும், முக்கியம் விவசாயிகளுக்கு பாதிக்கப்படாத சொல்றீங்க. மேலும் இது குறித்து அரசு தரப்புல அரசின் ஆணைப்படி இந்த நிலத்தை கையகப்படுத்தல் அவன் சொல்றாங்க. இதுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எதனா அவங்க இது பண்ணலாம், நடவடிக்கை எதனா இருக்கும்? அதாவது அரசின் ஆணையே தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி ஒரு ஆணை பிறப்பிக்க அரசுக்கு உரிமை இல்லை. ஒரு சட்டம் ஜனவரியில இருந்து மத்திய சட்டம் செயலுக்கு வந்து விட்ட பிறகு எந்த ஆணையை நீங்கள் போட முடியும்? அப்படியே ஆணை போட்டாலும் கூட அந்த ஆணையை மாற்றி இன்னொரு ஆணை போடக்கூடாது என்றெல்லாம் பொருள் இல்லை. தவறான ஆணை என்றால் திருத்த வேண்டும். நிச்சயமாக தற்போது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. ஒரு பாகத்துக்கு 4 பாகம் பணம் கொடுத்தாலும் விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்பது அவரோட கோரிக்கையாக உள்ளது. ஆண்ட்ரூ, தொடர்ந்து பேசலாம். பாலாஜி, அங்க பெரம்பூர் எம்எல்ஏ சவுந்தரராஜன் சொன்ன கருத்துக்கள், விவசாய நிலங்கள், குறிப்பாக அங்க விவசாயத்தில் விளைச்சல் தந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலங்களுக்கு மாற்று வழி இருக்கிறது, அதன்படி செய்ய வேண்டும், விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையத்தில் சேலம் அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொன்னேரி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ திரு AS கண்ணன் அவர்கள். வணக்கம் கண்ணன் சார். இப்ப இந்த நிலையில இவங்க சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல மிக முக்கியமாக விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்க முடியாது அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இது 2014 இந்த திட்டம் தீட்டப்பட்ட பிறகு அந்த இடத்திலேயே அந்த விவசாயிகளோடு அவங்க கூட்டம் கூட்டி கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் நடந்ததா? அதுல இவங்களுடைய பதிவாக இவங்க என்ன மாதிரியான ஒரு கருத்தை விவசாயிகள் பதிவு செய்திருந்தார்கள்? அதுக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது? அது பற்றி விவரங்களை சொல்லுங்க. கேட்கலங்க, கேட்கல திரு கண்ணன். இப்ப முக்கியமா அந்த விவசாயிகளிடமிருந்து கருத்து கேட்பு கூட்டம் ஏதாவது முன்னாடி நடைபெற்றதா? அதுக்காக அந்த விவசாயிகள் தரப்புல என்ன பதில் சொல்லியிருந்தாங்க? ஏன்னா விவசாய நிலங்கள் பாதிக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை அவங்க கையகப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி இருக்காங்க, கிட்டத்தட்ட 807 ஏக்கர். இந்த நிலையில விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது ஆரம்ப கட்டத்துல? இல்ல அதுக்குண்டான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதா? அரசு தரப்புல இருந்து அதற்கு என்ன பதில் சொன்னாங்க? அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க. ஏற்கனவே தொடர் பேசுங்க திரு கண்ணன். ஏற்கனவே தொடர் சவுந்தரராஜன் அவர்கள் கருத்து சொன்னாங்க.
மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மிகப்பெரிய வேற்றுமை ஒன்றும் கிடையாது. பட் அவர் சொன்ன கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நில எடுப்பு என்று சொல்லுகின்ற போது வருகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு தான் இருக்குது. விளை நிலங்களை எடுக்கக்கூடாது, இதுதான் எங்க மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ற கடுமையான எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இன்ற வரையிலும். ஆனால் அரசு தரப்பில் தேவையற்ற பதில், மக்களை ஏற்பது போன்ற பதில்கள் அங்கே கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ சென்னை மாநகருக்கு தினம் 80 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதில் சம்பரம்பாக்கம், சோழவரம், பூண்டிய நீர்த்தேக்கம், கடலூர் மாவட்டத்தில் வீராணம் ஏரியிலிருந்தெல்லாம் கொண்டு வரப்படுகிறது. அது அல்லாமல் ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதியிலிருந்து வருடத்திற்கு 12 டிஎம்சி நீர் நமக்கு தரப்படுகிறது. அரசு தரப்பில் இப்போது சொல்லுகின்ற காரணம், அரசு ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகின்ற ஒரு டிஎம்சி தண்ணீரை தேக்குவதற்காகத்தான் நாங்கள் இப்போது கண்ணன் கோட்டையிலும் அங்கே இருக்கின்ற தேர்வான ஏரிகளையும் இணைக்கப் போகிறோம், அதற்கான தேவை 330 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று காரணத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதால் அது தேவையில்லை என்று கடுமையாக எதிர்க்கிறார்கள். இன்னொரு கருத்தையும் இப்போது செந்தில்ராஜன் அவர்கள் சொல்லியபடி, ஏற்கனவே 2-3 ஏரிகளை ஆழப்படுத்துவதை விட ஒரே ஏரியை ஆழப்படுத்தினாலே ஒரு டிஎம்சி தண்ணீரை தேக்க முடியும் என்ற சரியான காரணத்தை சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் சொல்வது, ஏற்கனவே தலைமை பொறியாளராக பொதுப்பணித்துறையில் இருந்த மரியாதைக்குரிய வீரப்பன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த 330 கோடி ரூபாய் செலவிடுவதை விட, மக்கள் பணத்தை செலவழிப்பதை விட, பூண்டி நீர்த்தேக்கத்திலேயே 1 மீட்டர் ஆழத்தை ஆழப்படுத்தினால் இங்கே கொண்டு வருகின்ற ஒரு டிஎம்சி தண்ணீரை அங்கே பூண்டியலிலேயே தாக்க முடியும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து, அரசு பரிசீலனை செய்ய வேண்டிய கருத்து. இதன்படி அரசு பூண்டியலிலேயே 1 மீட்டர் ஆழம் தூர்வாரினால் இந்த ஒரு டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்க முடியும். ஆனால் மக்கள் மத்தியிலே பேசுகின்ற கருத்து என்னவென்றால், இந்த சென்னை நகருக்கு குடிநீர் ஆதாரத்திற்காக இதை செய்யவில்லை, மாறாக சிப்காட்டில் இருக்கின்ற பன்னாட்டு கம்பெனிகளுடைய நலனுக்காக தான் இங்கே நீர்த்தேக்கம் இந்த அணைகள் இணைக்கப்படுகிறது. அதற்காக நிலை நிலங்களை ஏறக்குறைய மொத்த நிலம் 1394 என்றால் அதில் பட்டா நிலம் என்பது சுமார் 807 ஏக்கர் பட்டா நிலத்தை எடுக்கிறார்கள். இதை எடுப்பதை தவிர்க்கலாம் என்று விவசாயிகள் மத்தியில் இன்று வரையிலும் எதிர்ப்பு இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நீதிமன்றமும் சென்றார்கள். நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்த பிறகு உடனடியாக சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியபடி எங்கும் நடக்காத ஒரு கொடுமை, விளை நிலங்களில் விவசாயி கூட சவுந்தரராஜன் சொல்லியபடி செப்பலும் செருப்பை கூட அணிய செல்ல மறுக்கின்ற விவசாயிகள் அங்கே புல்டோசரை கொண்டு வந்து அந்த பயிர் நிலத்தை அழிக்கின்ற கொடுமையான செயலை அரசு தரப்பிலே செய்திருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்றைக்கு விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று ஒட்டுமொத்தமாக நிலை இன்றைக்கு அரசு மத்திய மாநில அரசுகள் ஒப்புக்கொள்ளுகிறது. ஆனால் இந்த விளைந்திருக்கின்ற நிலத்தை அழிக்கின்ற ஒரு கொடுமையான நிகழ்ச்சி நடக்கிறது. இப்படிப்பட்ட செயல்பாட்டை மாவட்ட ஆட்சியரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் இது வேதனைக்குரிய விஷயம். ஆக விவசாயிகள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கையை, விவசாயி கேட்கின்ற அந்த கோரிக்கையை முதலில் அவர் நிலங்களை எடுக்கக்கூடாது என்று 75% மேல் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு சில வெளி மாவட்டங்களில் அல்லது மாநிலங்களில் இருக்கின்ற நில உரிமையாளர் முழு விவரம் தெரியாமல் அந்த பணத்தை வாங்கிவிட்டார்கள். அவர்களுக்கும் வலுக்கட்டாயமாக கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே ஒரு சென்ட் அரசு தரப்பில் 11,000 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மார்க்கெட் ரேட் படி அங்கே பார்க்கின்ற போது குறைந்தபட்சம் ஒரு சென்ட் 50,000 மேல் விற்கப்படுகிறது. இதிலும் அரசு விவசாயிகளை ஏற்கின்ற நிலை இருக்கிறது என்று பார்க்கின்ற போது வேதனையான விஷயமாக இருக்கின்றது. ஆக அரசு விவசாயிகள் கேட்கின்ற கோரிக்கை, இந்த நிலத்தை எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தால் சவுந்தரராஜன் அவர் சொல்லியபடி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டப்படி மார்க்கெட் ரேட்டை விட 4 மடங்கு உயர்த்தி ஒரே தவணையில் அந்த விவசாயிகளுக்கு அந்த பணத்தை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் மாநில அரசு 3 தவணையாக இந்த பணத்தை தருகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இது தேவையற்ற நிலை. அது மட்டுமல்ல, அங்க பக்கத்தில் இருக்கின்ற காப்பு காடு என்ற ஒரு இடத்தில் 500 அரசு ஏக்கர் நிலங்கள் அங்கே இருக்கிறது. அந்த விவசாயிகள் கேட்பது
விவசாயம் இங்கே எங்கள் வாழ்வாதாரம் கெடுகிறது. நீங்கள் முழுமையான நஷ்டஈடு எங்களுக்கு தந்தாலும் அங்கே பக்கத்தில் இருந்த காப்பு காட்டில் இருக்கின்ற 500 ஏக்கர் நிலத்தை எங்களுக்கு தாருங்கள், பங்கிட்டு தாருங்கள் என்று அந்த விவசாயி நியாயமான ஒரு கோரிக்கையை அரசிடம் வைக்கிறார்கள். இதை மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து பேசலாம் இது பற்றி. இந்த நிலையில் மிக முக்கியமாக அவர் ஒரு கருத்தை பதிவு செய்தார். ஆந்திராவிலிருந்து 12 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. அதில் 11 டிஎம்சி தண்ணீரே பூண்டி போன்ற நீர்த்தேக்கங்களில் வந்து சேரடைகிறது. 1 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. இதற்கு இந்த 330 கோடி ரூபாய் செலவு செய்து புதிதாக ஒரு நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கு பதிலாக அந்த பூண்டி போன்ற ஏரிகளிலே 1 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரி அதற்குண்டான பணிகளை செய்தோமே ஆனால் அங்க அந்த 1 டிஎம்சி தண்ணீர் வீணாக சென்று கடலில் கடக்கக்கூடிய அந்த 1 டிஎம்சி தண்ணீரை நாம் அங்கேயே சேர்த்து வைக்கலாம், சேமித்து வைக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருந்த அந்த நிலையில் அந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக கட்சியை சேர்ந்தவர் சேகர் அவர் இது பற்றி குறிப்பாக இந்த கையகப்படுத்துதல், நிலம் கையகப்படுத்துதல், அதிலேயும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துதல், இந்த புதிய திட்டம் பற்றி அவர் என்ன கருத்து பதிவு செய்திருக்கிறார் பார்க்கலாம். இந்த விவசாய நிலங்களை நீர்த்தேக்கத்திற்கு உடனடியாக இந்த திட்டத்தையே கைவிட வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்கு, இந்த நீர்த்தேக்கம் வந்து சென்னைக்கு 1 டிஎம்சி தண்ணீர், கிருஷ்ணா நதியிலிருந்து 1 டிஎம்சி தண்ணீர் நீர்த்தேக்கத்தை செய்து சென்னைக்கு குடிநீர் எடுத்துட்டு செல்றதுக்கு தான் இது வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்று வரையில் அரசாங்கம் அந்த நீர்த்தேக்கத்திற்கான திட்டத்தை மட்டும்தான் செஞ்சிருக்காங்க தவிர அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து புழல் ஏரிக்கு எடுத்து செல்லும் வரைபடத்தை இன்று வரை அரசாங்கம் வெளியிடவில்லை. ஏன் நான் கேட்கிறேன், பிடபிள்யூடில இருந்து ஏன் இந்த வந்து ஒரு வரைபடத்தை நீங்க வந்து உண்மையாவே எடுத்துட்டு போறீங்களா, இல்ல இது வந்து சிப்காட், தேர்வாய் சிப்காட் தொழிற்சாலைகளுக்காக இந்த நேர்த்தேக்கம் நீங்க கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா? இது வந்து அனைத்து பொதுமக்களும், இந்த கும்மிடிப்பூண்டி வட்டம் இல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து பொதுமக்களுக்குமே இது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த நீர்த்தேக்கம் உண்மையா சென்னைக்கு குடிநீருக்கா இல்ல தேர்வாய் சிப்காட்ல அமைந்திருக்க தொழிற்சாலைகளுக்கான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அதனால உடனடியாக அரசாங்கம் இது உண்மையாக சென்னைக்கு கொண்டு போற திட்டமா இருந்தா உடனடியாக அந்த வரைபடத்தை நீங்க வெளியிட வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் இதை நீங்க விவசாய நிலங்களை இன்றைக்கு 2014 நில எடுக்கும் சட்டத்தின் பிரகாரம் 4 மடங்கு அந்த விவசாய நிலங்களுக்கு அவர்களுடைய அந்த நிலத்தின் ரேட்ல 4 மடங்கு கொடுக்க வேண்டும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஆனால் பிடபிள்யூடி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல 1893 நில எடுப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்க காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் கேட்கறதெல்லாம் விவசாயிகளுக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ரேட்டு தான் இன்னைக்கு சட்டம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கோ இந்த 2014 லேண்ட் ஆக்ட் பிரகாரம் தான் நீங்க வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்காக மாதர்பாக்கம், அதாவது கும்மிடிப்பூண்டி வட்டத்துல இருந்து ஊத்துக்கோட்டை வழியாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரத்துக்கு, மாவட்ட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வரத்துக்கு மாநில நெடுஞ்சாலையான ஒரு ரோடு இருக்கு, மிகப்பெரிய முக்கியமான ரோடு. இந்த ரோடையே அந்த திட்டத்துக்கு நடுவில், அந்த ரிசர்வாயருக்கு நடுவில் வரப்போகுது, எடுத்துடுறாங்க. அந்த ரோடு எடுத்துட்டாங்கன்னா அப்ப அந்த வழியில அந்த ஒரு கிட்டத்தட்ட 25-30 ஊராட்சி மக்கள் எப்படி வந்து ஒரு தலைநகருக்கு, மாவட்ட தலைநகருக்கு செல்வாங்க, இதுக்கான வழிபாதை எப்படி அமைக்க போறாங்க? அதனால அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்துதுன்னா அந்த கரை மேல இந்த ரோட வந்து அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வனத்துறைக்கு கிட்டத்தட்ட அதுலயும் 52 ஏக்கர் வந்து வனத்துறைக்கு எடுத்திருக்காங்க நிலம். வனத்துறைக்கு எடுத்திருக்கும் போது வனத்துறைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஏக்கர் நிலம் எடுத்ததுக்கு டபுள் மடங்கு 2 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து அவங்களுக்கு வேற இடத்துல வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயம் நலிஞ்சிட்டு இருக்கு. இந்த விவசாயம் நலிஞ்சிட்டு இருக்க நிலைமையில இவங்க விவசாய நிலங்கள் 800 ஏக்கர் விவசாய நிலங்கள், பட்டா நிலங்கள் எடுத்திருக்காங்கன்னா அந்த விவசாய நிலங்களுக்கு பதிலாக ஒரு விவசாயிக்கும் 2 மடங்கு பக்கத்துல இருக்கிற எங்கேயாவது பக்கத்து கிராமத்திலயோ இல்ல வேற எங்கேயாவது மேய்க்கால் புறம்போக்கு இருக்கிற இடத்துல எங்கேயாவது அரசாங்க நிலத்தை வந்து அவங்களுக்கு 2 மடங்கு நிலத்தை வந்து அவங்களுக்கு விவசாயம் செய்யணும். ஏன்னா விவசாயத்தை தவிர அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. எந்த தொழிலும் தெரியாத விவசாயிகளை வந்து நீங்க நிலத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கோங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தொழில், அவங்களோட வாழ்வாதாரம் பெருகணும், அவங்க வாழ்வாதாரம் முன்னேறணும் அப்படி சொன்னா 2 ஏக்கர் நிலம், ஒரு விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் வேற எங்கேயாவது மாற்று இடத்தை அவங்களுக்கு அமைத்து தர வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை அவர் இன்னும் 1-2 நாள் அவர் எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லையென்றால் நாங்களும் எங்க தலைமையில எதிர்கட்சி சார்பாக தலைமையிலும் கேட்டிருக்கோம், ஒரு எம்எல்ஏ குழுக்களை அமைத்து தர வேண்டும். அந்த குழுக்கள் சார்பாக நாங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்து இதோட இழப்பீடு எவ்வளோ, இது ஒரு அறிக்கையை தயார் செய்து மிக விரைவில் எங்கள் தலைவர் வந்தவன ஊருக்கு வெளியூர் போயிருக்கார், வந்தவன அவரை வந்து தலைமையில ஆளுநரை சந்தித்து முதன்மை செயலாளரை சந்தித்து இந்த அறிக்கையை கொடுத்து, அது மட்டும் இல்லாம பிரதம மந்திரிக்கும் இந்த அறிக்கையை நாங்கள் அனுப்ப போறோம், ஜனாதிபதிக்கும் இந்த அறிக்கை அனுப்ப போறோம்.
தேமுதிகவை சேர்ந்த கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சேகர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அவர் சொன்னதுல குடிநீருக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறதா அல்லது அங்க இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகளுக்காக இந்த தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில பாலாஜி நான் பேச நினைக்கிறேன். பாலாஜி, பல்வேறு விதமான போராட்டங்கள் அங்கு நடத்தப்பட்டது. விவசாயிகள் பல்வேறு விதமான போராட்டங்களை செய்தார்கள். இந்த நிலையில நீதிமன்றத்திலும் அவங்க வழக்கையும் பதிவு செய்திருந்தாங்க. அந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கினுடைய முழு விவரம் என்ன, அந்த வழக்குல என்ன காரணத்தை சொல்லி நீதிமன்றம் அவர்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டது, அது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக தொடர்ந்து இந்த கந்தன்கோட்டை பகுதி விவசாய மக்கள் நாளுக்கு நாள் தினம் போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இன்று கூட பேரணியாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்காங்க. மேலும் அவர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க. தொடர்ந்த வழக்கின் பதிலானது தற்போது குடிநீர் வழங்குவதற்காக அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய நிலம் இது. அதனால முக்கியமான தேவைப்பட குடிநீருக்காக இந்த விவசாயிகளுக்கு அதாவது சாதாரண நிலத்தை ஆக்கிரமிப்பு அரசாங்கம் செய்தா அதுக்கு கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ படி அந்த தொகையை கொடுத்து விடுவார்கள். விவசாய நிலம் என்பதனால் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது தொகையை கூடி இன்ட்ரெஸ்ட் மற்றும் விவசாயிகளுக்கு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளதாகவும் அதுவும் சேர்த்து 2 இன்ட்ரெஸ்டும் சேர்த்து அவர்களுக்கு அதிகமான தொகையை வழங்கப்பட்டுள்ளது. அதான் நான் முன்னாடி சொன்னது போல 96.1 கோடிகள் மொத்தம் இந்த விவசாயிகளுக்கு அளிப்பதற்காக அரசாங்கம் உத்தரவிட்ட பேரில் 41.2 கோடிகள் அளித்துள்ளன. இந்நிலையில் பட்டா விவசாய நிலங்கள் உள்ளது. அதாவது முப்போக விளைச்சலான நிலங்கள் கண்ணன்கோட்டை பகுதியில் உள்ளதனால அந்த விவசாயிகள் இது தவிர வேற வாழ்வாதாரம் இல்லை என்றும், மேலும் இங்க இருக்கக்கூடிய பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தினாலே 1 அல்ல 3 முதல் 4 டிஎம்சி தண்ணீர்களை சேமிக்கப்படும் என்ற அவங்க கருத்துக்களை சொல்றாங்க. மேலும் இந்த விவசாய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் துளசி இருக்கிற அவருடன் கேட்போம். சார், இப்போ இந்த கண்ணன்கோட்டையில முப்போக்கு விளைச்சல் விவசாயம் வருவதாகவும் 2 முதல் 30 விளைச்சல் அதிகமாக இருக்கிறதாகவும் நம்மளுக்கு தெரிய வருகிறது. மேலும் இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட இந்த திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால எந்த மாதிரி வகையில விவசாயிகள் நீங்க பாதிக்கப்படுறீங்க? சென்னை மக்களுக்கு குடிநீர் தேவை, அதற்காகத்தான் இந்த திட்டம் என்று ஒருவேளை அவர்கள் வாதம் வைத்தால், நாங்கள் வைக்கக்கூடிய மாற்று ஆலோசனை சென்னை மக்களுக்கு குடிநீர் வேண்டாம் என்று எங்களுடைய வாதம் அல்ல. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 ஏரிகளை ஆழப்படுத்தி பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து அங்கிருந்து கூட நீங்க கொண்டு போங்க. அதனுடைய ப்ளூ பிரிண்ட் இது வரைக்கும் ஏன் கொடுக்கல? நீங்க ஏன் ஒரு பப்ளிக் ஹியரிங் கூட்டத்தை நடத்தல? ஏன் அந்த போராடக்கூடிய விவசாயிகளை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகள் எதுவும் இதுவரை ஏன் நடைபெறவில்லை? ஆகவே அப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சாவே இந்த வாதத்தை நாங்கள் 12ஆம் தேதி வைத்த பிறகு இந்த ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு யோசனையை நாங்கள் வைத்த பிறகு அதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் தரப்பிலிருந்து ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிறது. பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இது கரெக்ட் தான், அது மாதிரி பண்ணலாம், செய்யலாம் அப்படின்ட்டு. சம்பரம்பாக்கம் ஏற்கனவே எம்எல்ஏ எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இந்த ஏரிகளை ஆழப்படுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஏரியே தமிழக அரசோ அல்லது இந்திய அரசோ ஏற்படுத்தியதல்ல. ராஜன் ஏரி அது ஒரு மன்னரால் கட்டப்பட்டது. அந்த மன்னரால் கட்டப்பட்ட ஆட்சி அதுக்கு பிறகு 60-65 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புடி மண்ணு கூட இதுவரைக்கும் தூர்வாரவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் விவசாயிகள் மீது அக்கறை கொண்டவர்களா? இதுதான் எங்களுடைய கஷ்டமே, வேதனையும் அதுதான், எங்களுடைய குமுறலும் அதுதான். ஒரு புடி மண்ணு கூட எடுத்து தூர்வாரணும், இங்க இருக்கிற விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச ஒரு அக்கறை கூட இதுவரைக்கும் செலுத்தாத இவர்கள் இன்றைக்கு அந்த ஏரியை நாங்கள் ஆழப்படுத்த வேண்டும், 2 ஏரிகளை இணைக்க வேண்டும், ஒரு பெரிய ஏரியை உருவாக்குவோம், மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு குடிதண்ணீர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குடிதண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா சம்பரம்பாக்கம் ஏரி ஆழப்படுத்தலாம், பூண்டி ஏற்படுத்தலாம், அது மற்றதை ஆழப்படுத்தலாம். இவர்களுடைய நோக்கம் எங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் மிச்சிலின் டயர் தொழிற்சாலை ஒன்று வருது. ஒரு டயர் தயாரிக்கிறதுக்கு ஒரு 60,000 லிட்டர் தேவைப்படுது. ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு 1.5 லட்சம் 1.25 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே மல்டிநேஷனல் கார்பரேட்ஸினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்ட இவர்கள் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு கொடூரமான முயற்சி தான் இது என்பது எங்களுடைய வாதம். 2, நீதிமன்றம் சொன்ன பிறகு நீ இப்ப நாங்கெல்லாம் என்ன சார், நான் செருப்பு போட்டு என் வயல நடக்க மாட்டேன். நான் எல்லாம் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு தலித் தொழிலாளியை நடிச்சிருக்கிறாரு. செருப்பு போட்டு நான் கடத்துல போனேன் அப்படின்னு அடிச்சிருக்கிறாரு. செருப்பு போட்டு உள்ள வரலாமாடா அப்படின்னு. மண்ணையும்
விவசாயத்தையும் பயிரையும் விவசாயிகள் லாப நஷ்ட கணக்காக பார்க்கவில்லை. அது அவர்களுடைய கலையாக, கலாச்சாரமாக, பண்பாடாக பார்க்கிறார்கள். அந்த பண்பாட்டை விட்டு நீ மெரிச்சிருக்கிற அப்படின்னு சொன்னா என்ன ஆணவம் இருக்கு, என்ன அகம்பாவம் இருக்கு? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? சரி சார், நிச்சயமாக நீங்க இப்ப வழக்கு தொடர்ந்திருந்தீங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தீங்க. அந்த வழக்கை என்ன மாதிரி வழக்கு நீங்க கொடுத்தீங்க? அந்த வழக்குக்கான பதில் என்ன கிடைச்சது? மேல் முறையீடு என்ன செய்ய போறீங்களா, இல்ல அந்த வாழ்க்கையின் நோக்கம் உங்களுக்கு என்ன? அந்த விவசாயிகள் எங்களிடம் வருவதற்கு முன்பு இந்த டேமே வேண்டாம் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் முன்வைத்தோம். இந்த 4 மடங்கு கொடுக்கணும், 40 மடங்கு கொடுக்கணும்ன்றது எங்களுடைய வாதம் அல்ல. 40 மடங்கு கொடுப்போம் அப்படின்னு ஒருவேளை அவங்க அன்னைக்கே சொல்லியிருந்தா கூட வேணாம் தான் சொல்லியிருப்போம். எங்களுக்கு 40 மடங்கு இல்ல 400 மடங்கு கொடுத்தாலும் வேணான்றதுதான் இந்த தேதி வரைக்கும் எங்களுடைய வாதம். அந்த விவசாயிகளுடைய வாதமும் அதுதான். நாங்க டேமே வேண்டாம் சொல்லி சொன்னோம். நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அது அந்த நகலை பெறுவோம், மேல்முறையீட்டுக்கும் செல்வோம். அந்த தீர்ப்பு இது வரைக்கும் எங்க கைக்கு கிடைக்கல சார். ஜட்ஜி இங்கிலீஷ்ல சொன்னதை நாங்க கேட்டுக்கணும் வந்திருக்கிறோம். அது 1.5 தான் புரிஞ்சது. இது தள்ளுபடி பண்றோம், டேம கட்டிக்கலாம், இது சென்னை மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது, இது வேணாம்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் 4 மடங்கு சட்டத்தில் சொன்னது போல் கூடுதலாக மார்க்கெட் வேல்யூ விட கூடுதலா அவங்களுக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரே தவிர கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஜட்ஜ். நிச்சயமாக ஆண்ட்ரூ தற்போது இவர் சொல்லியது போல நீதிமன்றத்தில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திதான் ஆக வேண்டும். ஏனால் சென்னைக்கு குடிநீர் என்பது ஒரு முக்கியமான தேவை என்ற காரணத்தினால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1 மடங்குக்கு 4 மடங்கு நீதியில் உள்ளது போல 4 மடங்கு உயர்த்தி பணம் தருவதாகவும் சொல்லியிருக்காங்க. சேலம் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற கண்ணன் அவங்ககிட்ட கேட்க நினைக்கிறேன். கண்ணன், இப்போ குறிப்பா புதிய வளர்ச்சி திட்டம் அப்படிங்கறத ஒன்னு அரசு கொண்டு வருது அப்படின்னா ஒன்னு இழந்து ஒன்னு கொடுக்கணும் அப்படிங்கறது காலத்தினுடைய கட்டாயம். உதாரணத்துக்கு வைகை அணை கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு 100கணக்கான மக்கள், குடும்பங்கள் அவங்க எல்லாம் அதுல பாதிப்புக்குள்ளானாங்க. ஆனா அந்த வைகை அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஒரு 5 மாவட்ட மக்கள், விவசாயிகள் அதன் மூலமாக பயனடைந்தார்கள். அது போன்ற இந்த ஒரு புதிய அணை கட்டும் போது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்பு இருக்கிறதுங்கிறது ஒரு காலத்தினுடைய கட்டாயமா இருந்தாலும் கூட இது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு குடிநீர் ஆதாரத்திற்காக அது கொண்டு செல்லப்படுகிறது என்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு என்றைக்குமே கம்யூனிஸ்டுகள் தடையாக இருந்ததில்லை. ஆனா அந்த வளர்ச்சி என்ற பெயரில் மக்கள் பாதிக்கப்படுகிற போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் 100கணக்கான வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பு சொல்றீங்க. நான் இதே தேர்வாணையில உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த மெச்சின் என்ற டயர் கம்பெனி, அந்த கம்பெனியில் உள்ளூரில் அதிகபட்சம் படித்த வாலிபர்கள் அங்கே தேர்வாணையிலும் மற்ற கண்ணன் கோட்டையிலும் இருக்கின்றார்கள். அந்த பகுதி அந்த படித்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை வேலை வாய்ப்பை அந்த கம்பெனி தந்திருக்கின்றது. மேலும் அங்கே சாராய கம்பெனியும் அட்டை கம்பெனியும் மிகப்பெரிய பகாசுர கம்பெனி எல்லாம் கட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூறியபடி அந்த பகுதியில் இருக்கின்ற வாலிபர்களுக்கு அல்லது மக்களுக்கு எந்தவித வேலை வாய்ப்பும் தருவதில் அந்த கம்பெனிகளோ அல்லது அரசாங்கமோ எந்தவித முன் முயற்சியும் எடுப்பதில்லை. ஏன் உதாரணத்திற்கு இவர்கள் பன்னாட்டு கம்பெனியினுடைய ஒப்பந்தம் போடுகிற போது, எம்இ போடுகிற போது அந்த பகுதி மக்களுக்கும் வேலை வாய்ப்பு தர வேண்டும். அல்லது உற்பத்தி கம்பெனி என்ற இன்ஜினியரிங் உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற கம்பெனி என்றால் அவர்களுக்கு ஜாப் ஆர்டர் தர வேண்டும். சிறு குறு தொழில்களுக்கு குறைந்தபட்சம் 30% அவர்களுக்கு ஜாப் ஆர்டர் தர வேண்டும் என்று எந்த மத்திய மாநில அரசுகள் சிந்தித்திருக்கிறதா? வேலை வாய்ப்பை அதுதானே உருவாக்கும். பக்கத்தில் இருக்கின்ற பொன்னேரி தொகுதியில் இருக்கின்ற மீஞ்சூர் பகுதி, அங்கே மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனி, மின்சாரம் தயாரிக்கின்ற கம்பெனிகளும் தனியார் கம்பெனியும் மத்திய அரசு கம்பெனியும் தமிழகத்தும் மத்திய அரசும் இரண்டும் சேர்ந்து நடத்துகின்ற கம்பெனி இருக்கிறது. ஆனால் அந்த பகுதி மக்கள் விவசாய நிலங்களை இழந்து அந்த விவசாய நிலத்தில் பணிபுரிந்த அந்த விவசாயிகளுக்கும் வேலை கிடைக்கவில்லை. அவர் மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு, படித்தவர்களுக்கும் சரி படித்தாதவர்களுக்கும் சரி வேலை வாய்ப்பு என்பது இல்லை. அங்கே இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கு இருக்கின்ற வேலைக்கு ஆள் எடுக்கிறேன் என்ற பெயரால் மத்திய அரசு நிறுவனங்களோ அங்கே இருக்கின்ற ஐஓஎல் அல்லது மற்ற என்சிபிஎல் போன்ற கம்பெனிகள் இன்றைக்கு கான்ட்ராக்ட் முறையில் அந்த வாலிபர்களை வேலைக்கு எடுக்கின்ற ஒரு கொடுமை. 5000 ரூபாய் 6000 ரூபாய் என்று சம்பளத்தை கொடுத்து
அவர்கள் நிலத்தையும் இழந்தார்கள். அந்த நிலத்தில் பணிபுரிகின்ற அந்த சூழ்நிலையும் மறைக்கப்பட்டது. இன்றைக்கு வேலை இல்லாத ஒரு கொடுமை இன்றைக்கு மீஞ்சூர் பகுதியில் பொன்னேரி தாலுகாவில் இருக்கின்ற பகுதிகளில் இது உருவாகி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைதான் தொடர்ந்து இந்த வளர்ச்சி என்ற பெயரிலே பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய முதலாளிகளுக்கும் வசதியை செய்து கொடுக்கிறதாக ஒரு மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த கண்ணன் கோட்டையில் அங்கே நிரப்பப்படுகின்ற நீர் உண்மையிலேயே சென்னை மக்களுக்கு செல்கிறது என்றால் அதை நாங்கள் எதிர்ப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், சிப்காட்டிலே அமைந்திருக்கின்ற மெக்சின் கம்பெனி மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற சாராய கம்பெனி, அதற்கடுத்து அங்கே இருக்கின்ற காகித கம்பெனி தயாரிக்கின்ற கம்பெனி, இன்னும் வரப்போற கம்பெனிகளுக்கு தான் தண்ணீர் வழங்குவதற்காக கண்ணன் கோட்டையில் தேர்வாணையிலும் 330 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை செலவழித்து அவர்களுக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய அணை கட்டுவதாகத்தான் மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நடைமுறையை பார்க்கின்ற போதும் அதை உண்மை என்று எங்களுக்கு புரிகிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கை இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். உண்மையிலேயே தேநீர் தேவை சென்னை மக்களுக்கு என்றால் நான் ஏற்கனவே தமிழகத்தில் இன்றைக்கு ஏறக்குறைய 39,202 ஏரிகள் இருக்கின்றது. இந்த ஏரிகளின் நீர் தேக்குவதற்காகவோ மற்ற நடவடிக்கைகளாகவோ அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது. கண்ணன் தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில அவர் குறிப்பிட்டது MNC என்று சொல்லக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை ஒரு விவசாயிக்கு, விவசாயம் சார்ந்த அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிற அந்த கிராம மக்களுக்கு கொடுப்பதில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில அந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவுடன் எமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய கலந்துரையாடல், குறிப்பாக இந்த கையகப்படுத்துதலில் அரசு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யவிருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம். கண்ணன் கோட்டை தெருவாய் கண்டிகை ரிசர்வாயர் ப்ராஜெக்ட் வந்து மொத்தம் 1485 ஏக்கர்ஸ் நிலம் நமக்கு தேவைப்படுது. 1485 ஏக்கர்ல 800 ஏக்கர் வந்து பட்டா லேண்ட் தேவைப்படுது. அதுல 706 விவசாயதாரர் இருக்கிறார்கள். ஏற்கனவே இது வந்து எக்ஸிஸ்டிங் அரசனுடைய ஆணை கிடைங்க நம்ம அவார்டும் பாஸ் பண்ணிருக்கிறோம். 25 அவார்டு மார்ச் மாசத்துல, ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல 1 அவார்டு பாஸ் பண்ணி என்டையர் அவார்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஏற்கனவே 301 விவசாயதாரர் 369 ஏக்கர் நிலத்துக்காக 41,52,66,484 ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பேலன்ஸ் விவசாயதாரர்கள் அவருடைய அவார்டு அமௌண்ட் வாங்குறதுக்காக அவருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சில விவசாயிகள் அவருடைய காம்பன்சேஷன் அவார்டு அமௌண்ட் வாங்கிட்டே இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் PWD வந்து ஏற்கனவே ஒர்க்ஸ் இந்த திட்டத்தின் அடிப்படையில், அரசனுடைய திட்டத்தின் அடிப்படையில் ஒர்க் தொடங்கிட்டே இருக்கிறார்கள். ஒர்க் வந்து சில மாசங்களாக தொடங்கி நடந்துட்டே இருக்கிறது. இதன் அடிப்படையில் சில விவசாயிகள், கண்ணன் கோட்டை விவசாயதாரர் வந்து அவர் வந்து ஏற்கனவே பயிர் இருக்கிற இடம் மட்டும் விட்டுற சொல்லி அறுவடை பண்றவரை விட்டுற சொல்லி மனு கொடுத்த அடிப்படையில் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அறுவடை பண்றவரை அந்த பயிர் இருக்கிற இடத்த மட்டும் தற்போதுக்கு PWD எடுக்கிறது இல்லை. பேலன்ஸ் ஏரியால எல்லாம் PWD ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார்கள். ஆல்ரெடி அவார்டு வந்து அரசனுடைய ஆணை கிடைங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆக்ஷன் அடிப்படையில் இன் அக்கார்டன்ஸ் வித் ரூல்ஸ் பாஸ் பண்ணிருக்கிறது. ஒன்ஸ் அவார்டு பாஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் அந்தந்த இடங்கள் வந்து ரிக்வெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் PWD தான் சேரும். நம்ம அவார்டு பாஸ் பண்ணி மார்ச்ல அவார்டு பாஸ் பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறம் 12 நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி பொசிஷன் வந்து PWD சேரும். லீகல்லி லேண்ட் வந்து PWDக்கு வந்து சேர வேண்டிய சூழ்நிலை தான் இப்படி இருக்கிறது. அவருடைய டிமாண்ட் பேஸ் பண்ணி இது வந்து ஆல்ரெடி நம்ம காம்பன்சேஷன் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் பிளஸ் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அடிப்படையில் நம்ம வந்து அவார்டு அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம் தெரிவித்துக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தெளிவாக ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்தார். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இழப்பீடை பொதுப்பணித்துறை வழங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதுல பாதி விவசாயிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க, மற்றவங்ககிட்ட அதுக்குண்டான கொடுக்கறதுக்குண்டான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில பாலாஜி நமது செய்தியாளர் பேசணும். பாலாஜி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய தற்போதைய நிலவரம் என்ன? ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்னது போல
வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மாவட்ட ஆட்சியர் அதற்குண்டான பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டதாக சொல்லுகிறார். அந்த பொதுப்பணித்துறை அதற்குண்டான பணம் கொடுத்து அதற்கு இழப்பீடு கொடுப்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையில அங்க சம்பா சாகுபடிக்காக அங்க விளைந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலங்கள்ல பொக்லைன் இயந்திரங்களை வச்சு அந்த நிலங்களை கையகப்படுத்த உண்டான முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்படுகிறது. அது பற்றியே அங்க விவசாயிகள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அவங்களுடைய கருத்து. நிச்சயமாக ஆண்ட்ரூ, தற்போது அந்த விவசாய நிலங்களை பொக்லைன் போன்ற இயந்திரங்களை வைத்து விளைந்திருந்த நிலங்களை அழித்ததாக இந்த விவசாயிகள் தரப்புல கருத்துக்கள் சொல்லப்படுது, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. மேலும் அந்த கண்ணன்கோட்டை கிராமத்தில் சுமார் 15 ஏக்கர் வைத்துள்ள ஒரு அந்த விவசாயி இருக்கிறார், ஆத்தூர் தாஸ் என்பது. அவர் கேட்பாங்க, சார் நீங்க அந்த 710 ஏக்கர்ல உங்களோட நிலம் 15 ஏக்கர் இருக்குன்னு சொல்றீங்க. இது நீங்க எத்தனை வருஷம் விவசாயம் செய்து வரீங்க, உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதனால வர பாதிப்புகள் என்ன? இந்த நிலம் எடுக்கிறதுல அரசாங்கத்துக்கு வெளிப்படையான தன்மை கிடையாது. ஏன்னு சொன்னா நான் 30-40 வருஷமா வீடு கட்டி அங்க கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்தோம். 10 சதுர வீடு. அந்த 10 சதுர வீட்டுக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு மேஸ்திரி ஒரு கொலுசுக்காரனுக்கு கூட அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டினா 10 சதுரம் கட்ட முடியாது. அந்த நிலையில இருக்கிற ஒரு இடத்த விவசாயிகள் என்ன எண்ணத்தோட கொடுக்கறாங்கன்னு சொன்னா 3 போகம் விளையிற நிலம். அந்த நிலத்தை அந்த பண்பாட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்கு ஒரு லேயர் உருவாகிறதுக்கு, மண்ணில இருந்து ஒரு லேயர் உருவாகிறதுக்கு, பயிர் செய்யறதுக்கு ஒரு லேயர் உருவாகிறதுக்கு 250 ஆண்டுகள் ஆகுது. அந்த 250 ஆண்டுகள் ஒழிச்ச பிறகுதான் அந்த இடத்துல ஒரு அங்குலம் மண் அந்த விவசாயத்துக்கு ஏற்ற நிலமா அது வரும். அதே நிலையில இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா, ஸ்டாம்ப் டியூட்டி ஆர்டிஓ ஒரு ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் ஸ்டாம்ப் கட்டணும்ன்றாரு. ஆனா இந்த அறிவாளிங்க நாங்க ஜீவோ போட்டோம் 8000 ரூபாய் தான் கொடுப்போம், ஒரு சென்ட்டுக்கு 8000 ரூபாய் கொடுப்போம்ன்றான். ஒரு ஏக்கர் நிலத்துக்கு 35 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அதே ஆர்டிஓ ரெவன்யூல இருந்து வந்தவர் தான். ரிஜிஸ்டர் ஆர்டிஓ 35 லட்சம் கட்டினாதான் ஸ்டாம்ப் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆர்டிஓ ஒரு ஏக்கருக்கு 8 லட்சம் தான் கொடுப்போம். ஆனா எவ்வளவு அந்த அரசாங்கம் வெளிப்பட தன்மையே கிடையாது. ஒரு அரசாங்கமே விவசாயிகளை ஏமாற்றணும்னு நினைச்சா விவசாயிக்கு எங்க போவாங்க? நிச்சயமாக தற்போது அவர் சொல்லியது போல பல ஆண்டு காலமாக, அதாவது 30 40 ஆண்டு 50 ஆண்டு காலமாக அந்த நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டு வருவதாகவும், காலங்காலமாக அந்த நிலத்தை சொந்த நிலமாக பார்த்துக்கொண்டு அதில் பல தடவை விவசாயம் செய்து பல முப்போக்கு விளைச்சல்களை செய்ததற்காக தற்போது இந்த விவசாயிகள் தரப்புல ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள். மேலும் இதுக்கான மாற்று வழிகளை செய்வதை கண்டி இந்த விவசாய நிலங்கள், அதாவது முப்போக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய இந்த நிலங்களை நாங்கள் விற்றுத்தர மாட்டோம் என்பதே அவர்களின் ஆணித்தரமான கருத்தாக உள்ளது. பாலாஜி, தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில கண்ணன் அவங்ககிட்ட பேசணும். கண்ணன், விவசாயிகள் அவங்களுடைய வேதனையை பதிவு செய்திருந்தார்கள். விவசாய நிலங்களை விவசாயம் செய்வதற்கு எவ்வளவு பாடுபடுகிறோம், ஆனால் அரசு அதிகாரிகள், அரசு சர்வசாதாரணமாக அந்த இடத்தை கையகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் என்ற கருத்தை பதிவு செய்த இந்த நிலையில உங்ககிட்ட கேட்க நினைக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களை கையகப்படுத்தாமல் வேறு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கிறதா இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு? இந்த அணையிலிருந்து அந்த அணை கட்டி அந்த தண்ணீரை சென்னைக்கு குடிநீருக்காக, ஏன்னா குடிநீர்ங்கிறது மிக முக்கியமான ஒன்று. குடிநீர், அதுக்கப்புறம் உணவு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல குடிநீர் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்துல வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொல்லியபடி ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இவர்கள் சென்னை நகருக்குத்தான் குடிநீர் வழங்க வேண்டும் என்ற கருத்து இருக்குமேயானால் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதை விட பூண்டி ஏரியில் 1 மீட்டர் ஆழத்தை அதிகப்படுத்தினால் அந்த கிருஷ்ணா நதி நீர் கொண்டு வருகின்ற 1 டிஎம் தண்ணீரை தேக்கி வைக்கப் போகிறேன் என்ற அந்த தண்ணீர் பூண்டி ஏரியிலேயே தேக்க வைக்கப்படும். அங்கிருந்தே சென்னை மக்களுக்கு அதை வழங்குவதற்கான நடவடிக்கை இது மாற்று யோசனையாக என்னை பொறுத்தவரையிலும் அந்த பொறியாளர் மரியாதைக்குரிய வீரப்பன் சொல்லியதை நிச்சயமாக அரசு பரிசீலிக்க வேண்டும். மாற்று திட்டமாக இதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உறுதியாக கூறுகிறேன்.
தொடர்ந்து பேசலாம் கண்ணன். இந்த நிலையில பாலாஜி நான் பேச நினைக்கிறேன். பாலாஜி, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏன்னா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ரொம்ப தெளிவா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அதற்கு இழப்பீடு தொகை வழங்க ஆரம்பித்திருக்கிறது பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் எத்தனை பேர் அந்த விவசாய இழப்பீடு தொகையை வாங்கிக்கிட்டு அவங்களுடைய விவசாய நிலங்களை அரசுடைய புதிய திட்டத்திற்கு ஒத்துக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரியான ஏக்கர் நிலங்களை, எவ்வளவு ஏக்கர் நிலங்களை வந்து இன்னும் அதுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்க எங்களுக்கு உரிய இழப்பீடு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. முக்கியமாக ஆண்ட்ரூ, தற்போது ஒரு முக்கிய கருத்துக்கள் வந்து வெளியாகி உள்ளது. அதாவது வந்து அரசாங்கம் ஏரிகளை அகலப்படுத்துவதற்காகவோ இல்ல புதிய நீர்த்தேக்கங்கள் அமைப்பதற்காகவோ வழங்கப்படுகின்ற நிதி வந்து முறையாக வந்து சேர்வதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இப்ப வைக்கப்படுகிறது. திரு தாஸ் அவர்கள், இப்ப நீங்க சொன்னீங்க சோழவரம் ஏரியை வந்து விரிவாக்குறதுக்காக விவசாயிகள் நிலத்தை வந்து அரசாங்கம் கையகப்படுத்தினாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பணங்கள் ஒழுங்கா போய் சேரவில்லை என்ற ஆதரவு குடும்பமாக நீங்க சொன்னீங்க. அதை குறித்து சொல்லுங்க. இப்ப 3 தலைமுறை ஆயிடுச்சு சோழவரம் ஏரியை எடுத்துட்டு. ஆனா இது வரைக்கும் அங்க ஆள வந்தாருன்னு ஒரு விவசாயி அந்த செத்துட்டு 3வது தலைமுறை வருது. இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு செங்கல் பைசா கொடுக்கல. அதே நிலைய இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இடம் இருந்தது, இடம் வந்து 20 ஏக்கர் எடுத்தாங்க, நீர் பிடிப்புக்குன்னு எடுத்தாங்க. அப்ப காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. ஆனா அந்த காம்பன்சேஷன் இது வரைக்கும் வழங்கப்படல சோழவரம் ஏரியில. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நிலைய இந்த கண்ணங்கோட்டையிலையும் அரசு அதிகாரிகள் விவசாயிகளை ஏமாத்தணுன்ற எண்ணத்தோட தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாமே பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், புழல் எல்லாமே விவசாய நிலங்களை மொத்த நிலங்களையும் எடுத்துட்டு விவசாயிகளை எந்த வித அனாதிகளா விட்டாங்க. ஆனா இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னா, கண்ணங்கோட்டை ஏரி தண்ணீர் நிலப்படையில ஒழிய அங்கிருந்து சென்னைக்கு எடுத்துட்டு போகணும்ன்றீங்க. சென்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு சும்மா கொடுக்கறது இல்ல, மீட்டர் வச்சு அந்த தண்ணியை விக்கிறீங்க. பல கோடிகள் நீங்க வருமானத்தை பாக்குறீங்க. ஒவ்வொரு அரசாங்கமும் வருமானத்தையே பார்த்துருந்தா 80% பலமான தமிழகத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக விவசாயிகள் 85% இருக்கின்ற விவசாயிகள் வாழ்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யணும். ஆண்ட்ரூ, தற்போது அவர் சொல்லியது போல, அதாவது வந்து பல இடங்களில் வந்து ஏரிகளை வந்து சுத்தம் செய்வதா தூர்வார பணியோ அல்லது வந்து புது நீர்த்தேக்கம் அமைப்பதனாலேயோ வந்து சரியாக வந்து பணங்கள் இதுவரைக்கும் போய் வந்து அரசாங்கம் சேரவில்லை என்று சொல்றாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியிடம் கேட்டபோது தற்போது 90.6 கோடி ரூபாய் பணம் அரசாங்கம் மூலம் வந்துவிட்டது. இதுவரை 41.52 கோடி வந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் 55% மட்டுமே தான் வழங்க வேண்டும். அதுவும் விவசாய நிலங்களை வந்து தற்போது விளைச்சல் உள்ள விவசாய நிலங்களை விட்டுவிட்டு விவசாயம் முடிஞ்ச பிறகு அவர்களுக்கும் அனைத்து பணங்களும் போய் சேர்ந்துவிடும் என்றது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் வந்து உறுதியாக கூறப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி பாலாஜி. பாலாஜி, அங்க இருக்கக்கூடிய விவசாயத்தை சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த கண்ணன் கோட்டையில் அந்த புதிய அணை கட்டுவது குடிநீருக்காக மட்டுமே இருந்தால் அதை நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் அதை எம்என்சி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கி அதன் மூலமாக காசு பார்ப்பதற்குண்டான ஒரு திட்டமாக இருந்தால் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை வேதனையோடு பதிவு செய்தார்கள் விவசாயிகள். இந்த நிலையில புதிய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு அரசுடைய புதிய முயற்சி. ஆனால் அந்த திட்டங்கள் விவசாயம் சார்ந்த ஒரு நாட்டிலே விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவு, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாத அளவு புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட திரு AS கண்ணன் அவருக்கும், அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் பெரம்பூர் எம்எல்ஏ அவர்களுக்கும், வீரராகவராவ் மாவட்ட ஆட்சியர் அவரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். தற்போதைய நிலவரத்தை சொன்னார். கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ CH சேகர் அவர்களுக்கும், எமது செய்தியாளர் பாலாஜி அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.